பலவீனமாக இருக்கிறவங்க நீங்கள் பேசுங்க. நான் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவன், அவர் ஆவி எனக்குள்ள. அவர் ஆவி எப்போ நமக்குள்ளே வந்துச்சு? ஆதாம்மா உண்டாக்கிட்டு என்ன பண்ணார்? அவர் என்ன செய்கிறாரு? ஊதுறாரு. அவருடைய ஆவி என்ன செய்கிறாரு? ஊதுறாரு. அது உயிர் பெற்றது. அந்த சரீரம் என்ன செய்ய எலும்புச்சு. அந்த ஆவி தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவ ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் தான் உடம்பு உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் உங்கள் உறுப்புகளை பழுதடையாமல் பாதுகாக்கிற கர்த்தர். ஆமென். நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள், ஆண்டவர் நீங்கள் படைத்த உடம்புப்பா, உங்கள் ஆவி என்கிட்ட இருக்கப்பா, உங்கள் சாயலை நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறப்பா, நான் தேவ சாயல். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவ சாயல். சொல்லுங்கள், நான் தேவ சாயல். அதனால் என் உறுப்புகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் ஒரு பலவீனம் இருக்குன்னா அந்த பகுதியில் கையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், நான் தேவ சாயல், என் உறுப்பு புதிதாக்கப்பட்டிருக்கிறது, நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா.